இந்த லிஸ்ட்ல வந்து அதிர்ஷ்டமான பகல் கனவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பகல்ல கனவு காண்டா வந்து அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க. சில பேருக்கு வந்து பணம் கிடைக்கிற மாதிரி, தங்கம் கிடைக்கிற மாரி, அவங்க பேர்ல லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ற மாரி, இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும் அதுக்கு அப்படின்றாங்க. இன்னொரு இதே சொல்லுவாங்கல்ல, நம்ம ஏதாச்சும் தப்பா பகல் கனவு காணாதடான்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப நடக்காதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? காலையில கண்ட சொப்பனம் நடக்கும்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு, இப்ப நீங்க தூங்கி எத்தன நாள் கனவு உங்களுக்கு கனவு நினைவு அப்படிங்கிறது இல்லையா? கனவு இருக்கு இல்லைங்களா? கனவு வந்து டீட்டெயில்டா இருக்கும். இப்ப நம்ம 2 பேரும் பேசுறோம் இல்லைங்களா? அந்த பேசுற வீடியோவ பார்க்குறப்போ, நம்ம இப்ப நம்மகிட்ட கேட்டோம்னா, இந்த இந்த வீடியோல நம்ம என்னென்ன பேசணுன்றது நம்மளுக்கு புரியும். இன்னொரு 1/2 மணி நேரம் கழிச்சு கேட்டாலும் உங்களுக்கு புரியும். நாளைக்கு காலைல கேட்டாலும் கொஞ்சம் புரியும். சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கும். ஆனா கனவுல வந்தது கரெக்ட்டா எந்திரிச்சு உட்கார்றப்ப, நைட்டு 12 மணிக்கு கனவு கண்டிருந்தா கூட காலைல எந்திரிச்சு உட்கார்றப்ப ஃபுல்லா மெமரி இருக்கும். என்னென்ன நடந்துச்சு? யார் யார பார்த்தோம்ன்னு இருக்கும். ஒரு 5 நிமிஷம் ஆக ஆக அதில இருக்கக்கூடிய கேரக்டர்லாம் மறையும். "யார் வந்தாங்க?" அப்படின்னு சொல்லி வந்தாங்களான்னு தோணும். அப்புறம் என்ன அ அ அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷத்துல என்ன ஆயிரும்? கனவே நம்மளுக்குள்ள அதில வந்து நம்மளுக்கு நம்ம அதிகமா மனசுக்குள்ள நெனச்சா, எனக்கு பாம்பு குத்துச்சு அப்படிங்கிறது மட்டும் தவிர, பாம்பு குத்துறதுக்கு முன்னால பாம்பு வந்து கோழி மாரி வந்திருக்கும். கோழி மாரி வந்து பாம்பா மாறியிருக்கும். அப்ப நம்ம சித்தப்பா ஒருத்தர் வந்திருப்பாரு. நம்ம கம்பெனில ஒர்க் பண்ற பையன் ஒருத்தன் கார் ஓட்டிட்டு வந்திருப்பான். பாம்ப கூட்டிட்டு வந்திருப்பான் பைக்ல. இது மாரிலாம் வரும் இல்லைங்களா? இதெல்லாம் கேரக்டர்லாம் என்ன ஆயிரும் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு, அந்த பாம்பு குத்துறது மட்டும் மனசுல நிக்கும்.